அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவா. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024 வருஷம் ஒரு 4 மாசத்தை நாம் நிறைவு செய்து 5வது மாசத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 5வது மாசம் முதல் நாள் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை கர்த்தர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். நம்மளெல்லாம் சபையில் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 30 வசனம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறுமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி நிறைவேறும்? நானே நிறைய பஞ்சத்தினால் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு நிந்தை. கடந்த நாட்கள், கடந்த வருஷம், கடந்த மாதம், கடந்த வாரம் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பஞ்சங்கள், பற்றாக்குறைகள், பலவிதமான தேவைகள் இந்த மாதிரியான நம்ம கடந்து வந்திருக்கும் பொழுது வருமானம் தடைகள், வருமானம் வராதபடிக்கு பற்றாக்குறையாக இந்த மாதிரி நிறைய பஞ்சங்களை பார்த்து வந்திருப்போம். அதனால நிறைய நிந்தை, நிறைய அவமானத்தோடு இருந்திருப்போம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் மட்டும் எப்படி நிறைவேறும்? அதுக்கு என்ன சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன சாத்தியம்? ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. எசேக்கியேல் 36:30 கொடுத்துட்டாரு. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அவருக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஜெயிக்கும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நாளப்ப அவங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது. ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு வாசல் வாங்குறோம், ஒரு காடுகரை வாங்குறோம்னா ஒரு அக்ரிமெண்ட். திருப்பி அவங்க வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்றதுக்காக அக்ரிமெண்ட் போடுவோம். அது நமக்கான உரிமை அப்படின்றதுக்காக கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அதுதானே இந்த மாதிரி எல்லா வகையிலும் இருக்கு. வாடகை வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வாடகை வீட்டுக்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஒரு 11 மாதம். அந்த 11 மாதம் என்ன ஆகாது, எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு இருக்காது. அப்படிதானே? அப்போ ஒரு வாடகை வீடு எடுக்கிறோம்னா கூட ஒரு 11 மாதம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அப்படிதானே? அக்ரிமெண்ட் எதுக்காகனா உரிமைக்காக. அந்த வீட்டு ஓனருக்கும் வாடகைக்கு வந்து இருக்கிறவங்களுக்கும், அந்த பொருள் வாங்குறவங்களுக்கும் பொருள் கொடுக்கிறவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அத்தாட்சி. இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து எபிரேயர் 6:13 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அடுத்தபடியாக பார்க்கும்போது வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், அதுக்கான அந்த அத்தாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு சத்தியம் பண்ணுகிறோம் என்று சொன்னால், ஒரு ஆணை எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னால், நம்ம எப்பயுமே நமக்கு மேலே உள்ள ஒரு விஷயத்தின் மேலே, ஒரு பொருள் மேலே, ஒரு மனிதன் மேலே நம்ம சத்தியம் பண்ணுவோம். சில பேர் சத்தியம் பண்ணுவோம், எங்கள் அம்மா மேலே சத்தியம், எங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்னுவோம், கடவுள் மேலே சத்தியம் அப்படின்னுவோம். அப்படிதானே? சில பேர் இருக்கிறாங்க பைபிள் எடுத்துக்கிட்டு பைபிள் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. அப்படிதான் நிறைய பேர் பார்ப்போம். காரணம் என்னன்னா, நமக்கு மேலே ஒரு சத்தியம். அப்போ இங்கே ஆண்டவருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அவர் தான் பெரியவர். அதனால் அவர் பேர்லேயே ஒரு சத்தியத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி? எபிரேயர் 6:14
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பலன்கள் இருக்கும். உங்க வேலையில பலன்கள் இருக்கும், உங்க வியாபாரத்துல பலன் இருக்கும், உங்க குடும்பத்துல பலன் இருக்கும், திருமண பலன்கள் இருக்கும், பிள்ளை பேரு பலன் இருக்கும், சமாதான பலன் இருக்கும், சுகம் பலன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடந்த 4 மாசம் நீங்க சொல்லிருப்பீங்க, 2020 2023 வரைக்கும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான பிரச்சனைகளை நான் சந்தித்து வந்தேன். ஆனால் இந்த கடந்த ஒரு 4 மாசம் கூட சில நிந்தனைகள் எனக்குள்ள இருந்துச்சு, சில போராட்டங்கள் எனக்குள்ள இருந்துச்சு. அதுவும் இந்த மாசத்தை தொடருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். அந்த தொடர்ந்து உங்களை வந்த அந்த நிந்தனைகள் இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டார்? கொண்டு வர மாட்டார். அதுக்கான சாத்தியத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டாரு அவரு. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 36:29. 36:29 வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 36:29. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி. உங்கள் முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. நீங்க இப்ப சொன்ன அந்த நிந்தனைகள் உங்களுக்குள்ள தொடர்ந்து வராது. கடந்த 20 வருஷத்துல இருந்து 23 வரைக்கும் இருக்குமே என்று சொன்னால், அது கடந்த 4 மாசம் அந்த நிந்தனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்குமே என்று சொன்னால், இந்த மாசம் வராதுன்றதுக்கான என்ன சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லி என்ன சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை எல்லாம் முதலாவது நீக்குகிறார். அதே போதுமே, அசுத்தங்களை நீக்கினாலே அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிச்சிருமே. அப்படிதானே? எப்பயுமே பழைய பொருள்ல புதிய பொருளை போட்டீங்கன்னா பழைய பொருள் கெட்டு போனது மாதிரி கெட்டு போயிடும். இப்போ தண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களை வீட்டுக்கு நல்ல தண்ணி வந்திருக்கு அப்படின்னா, அந்த பழைய தண்ணி இருக்குன்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? கழுவி கீழே ஊத்திட்டு குடிப்பீங்க. ஏன்னா அதில் புழு வச்சிடும். அப்படிதானே? அப்போ கழுவி சுத்தம் பண்ணிட்டு புது தண்ணி ஊற்றுவீங்க. அதே போலதான் முதல் ஆண்டு இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த நாட்களில், கடந்த மாசம், வாரம், வருஷம் உங்களை தொடர்ந்து வந்த உங்களுடைய அசுத்தங்களை உங்களை விட்டு முற்றிலும் ஆண்டவர் நீக்கி உங்களை சுத்தப்படுத்தி இப்ப அடுத்து பார்க்கும்போது உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. ஆமென். கோதுமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்போது செழிப்பை குறிக்கிறது. அதாவது பலன்கள் என்ற ஒரு செழிப்பு. உடனே பார்த்தீங்கன்னா ஐசக் பாஸ்டர் செழிப்பு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாங்க. அவங்க பண்ற, மற்றவர்கள் பண்ற செழிப்புகள் வேற, நான் பண்ற செழிப்புகள் வேற. இது ஆண்டவர் நமக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிற நார்மலான ஆசீர்வாதங்கள். சரிங்களா? நார்மலான பெருக்கங்கள். அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுத்தா அப்படியா இருங்க, நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க பைபிள் படிக்க வேண்டாம், நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீங்க ஆடினா போதும், பாடினா போதும், நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு, நீங்க என்ன தவறு செஞ்சாலும் கர்த்தர் கொடுப்பாரு. உன் பர்ஸ்ல பணம் வந்துடும், பேங்க்ல அக்கௌண்ட் வந்துடும், தண்ணி திராட்சரசமா மாறிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பொருளா ரீல்லாம் விடுவாங்க. அந்த செழிப்பின் மெசேஜ் இது கிடையாது. இது வந்து நார்மலா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்போ இங்க பார்க்கும்போது முதல் அசுத்தங்களை நிற்கிறாரு, 2வது ரசிக்கிறாரு, 3வது பஞ்சத்தை நமக்கு கொடுக்காம. இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்கவே இருக்காது, பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. 30ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாதிகள் என்ற ஒரு காரியத்தை இங்க கொண்டு வரும். பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஜாதியை பைபிள்ல கொண்டு வந்துட்டாரு. ஜாதி சொல்ல அப்ப அதனாலதான் உங்களுக்கு நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஒவ்வொரு சுவிசேஷர்களும் அவங்க ஜாதிகள் இணைச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் பார்க்க முடியும். அப்படித்தானே? நிறைய பேர் பார்க்க முடியும். அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி இணைச்சி செயல்படுவாங்க. அதே போல நீங்க நிறைய விசுவாசிகளும் ஜாதி இணைச்சி செயல்படும். அப்ப ஜாதிகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கா? ஆனா இவர் சொல்ற ஜாதி என்ன? வாசிப்போம்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். இது என்ன ஜாதின்னு பார்த்தோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிப்பீடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப இங்க என்ன ஜாதி சொல்லப்படுகிறது? 2 விதமான ஜாதி சொல்லப்படுகிறது. ஒண்ணு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு புறஜாதி. அப்ப அந்த பரிசுத்த ஜாதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக சந்ததி. இருக்கீங்களா? புரிஞ்சப்போ புரியல. நீங்களும் உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. பரிசுத்தத்துக்கு விரோதமாக அந்த காலத்திலையும் வம்பளையும் வழக்கிலையும் பலவிதமான பாவங்கள் இருக்கிறவர்கள் புறஜாதிகள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்குள் வெளியே இருக்கணும். அப்போ அதுதான் ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே நீங்க ஜாதினோம் அதை பெருசா எடுத்துக்கிட்டு விமர்சனங்களை தப்பா பயன்படுத்தக்கூடாது. இந்த வாக்குத்தத்தம் கடந்து போகிற இடத்துல எல்லாம் கண்டிப்பா விமர்சனங்கள் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், ஜாதியை பற்றி பேசுறாங்க, ஜாதியை பற்றி பேசுறாங்க, இந்த ஐசக் பாஸ்டர் பேசுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கடந்து போறேன். இப்போ 31வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 36:31. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்புகள் நிமித்தம் உங்களையே ஆலோசிப்பீர்கள். ஆமென். நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களை, அதாவது உங்களுடைய தவறான வழிகளையும் தவறான செயல்களையும் விட்டு முதலாவதாக நீங்க இந்த இடத்துல வெளியே வரணும். இதுதான் நிபந்தனை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருகப்படும். இந்த பெருக்கம், இந்த பலன் உங்களுக்குள்ள வரணும் என்று சொன்னால் நிபந்தனைகள், ஒரு 4 விதமான நிபந்தனை இருக்கு. அந்த 4 நிபந்தனைகளுக்கு நீங்க போறதுக்கு முன்பதாக பொல்லாத மார்க்கம், பொல்லாத கிரியைகள், உங்களுடைய அக்கிரமம், இதை முதல் நீங்க என்ன பண்ணணும்? அருவருத்து முதல் மாறணும். அப்ப நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நிபந்தனை என்ன? இந்த ஆசீர்வாதம், அதாவது எசேக்கியேல் 36:30 உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கும் உங்களுடைய பட்டணத்துக்கும் இது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இதில் உள்ள பெருக்கம், அந்த பலன் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் நீங்க முதலாவதாக தாழ்மைப்பட வேண்டும். யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். எல்லா இடத்திலையும் தேவன் பெரியவராக இருக்கணும். உங்க வேலை, உங்க வியாபாரம், உங்க படிப்பு, உங்க ஞானம், உங்க அறிவு, உங்க அழகு, உங்களுடைய பலன், எல்லாவற்றுக்கும் மேல அவர் பெருசா இருக்கணும். எங்கேயுமே உங்க பலவீனத்தை கூட பெருசு பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண முடியாது, இன்னைக்கு நான் பைபிள் படிக்க முடியாது, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போக முடியாது, இன்னைக்கு பலவீனமா இருக்கிறேன், இன்னைக்கு சோர்வா இருக்கிறேன், இன்னைக்கு அசதியா இருக்கிறேன், ஏதோ ஒன்று என்னை அழுத்துது, ஏதோ ஒரு துக்கம் என்னை அழுத்துது, ஏதோ ஒரு பல்லு வலி, ஏதோ ஒரு தலைவலி, ஏதோ ஒரு கால் வலி, ஏதோ ஒரு நெஞ்சு வலி, ஏதோ ஒரு நோய் எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பெருசுப்படுத்தக்கூடாது. இதுக்கு மேல, என்னுடைய சுரத்துக்கு மேல, என்னுடைய தலைவலிக்கு மேல, என்னுடைய பல்லு வலிக்கு மேல, என் கால் வலிக்கு மேல, இதய வலிக்கு மேல என் இயேசு பெரியவர். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வேன். அவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுவேன். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார்.
இதுதான் முதல்ல, இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனை எடுக்கணும். இதை விட்டுவிட்டு இல்லை எனக்கு வந்து இன்னைக்கு இதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு சொல்லி ஆண்டவருக்கு மேலே உன் பலவீனங்களையோ உன் அழகையோ உன்னுடைய படிப்பையோ உன்னுடைய வியாபாரத்தையோ உன் வேலையை பெருசாக்கணும்னு சொன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறும். ஆமென். இரண்டாவது சங்கீதம் 105:4. 105வது சங்கீதம் 4வது வசனம். 105வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை தேட வேண்டும். எப்பொழுதுமே நீங்க கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடணும்னா கர்த்தர் தொலைஞ்சு போயிட்டாரா? தேடணுமா? ஒரு டிவிலையோ பேப்பர்லையோ காணவில்லை கர்த்தர் அப்படின்னா கர்த்தரை தேட வேண்டும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்றது கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், தேடுங்கள். அப்போ நீங்க ஒவ்வொரு பொழுதும் அவரை என்ன பண்ண செய்யணும்? பார்க்க நீங்க பழகிக்கணும், அவரை நோக்க பழக. அப்போ உங்க வீட்டுல தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளைகள் பெற்றோர்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், ஜெப வீரர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், பெண்களாக ஆண்களாக இப்படி ஜெபங்களை கொண்டு வரணும். அவரை தேட ஆரம்பிக்கணும். இந்த மாசம் அவரை தேடாதபடிக்கு எங்க பணம் கிடைக்கும், எங்க பொருள் கிடைக்கும், எங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, எங்க அது கொடுப்பாங்க, எங்க இது கொடுப்பாங்கன்னு சொல்லி தேடிட்டு போகக்கூடாது. ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்கு பெரியவரா வேண்டும், ஆண்டவர் எனக்கு தகப்பனா வேண்டும், ஆண்டவர் எனக்கு தோழனா வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரராக வேண்டும், ஆலோசனை சொல்லக்கூடியவராக வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மருத்துவராக வேண்டும். இப்படி எந்த நேரத்தில் எப்படி எப்படி தேவையோ அப்படி நான் மாறணும். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிஸ்னஸோடு நான் ஊழியம் பண்ணியிருந்தேன், ஒரு வேலையோடு ஊழியம் பண்ணியிருந்தேன். அப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு சோகம், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மூத்த சகோதரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். மூத்த சகோதரி தான் முதல் ஊழியத்துக்கு நாங்கள் இந்த ஊழியத்துக்கு பெங்களூர் பட்டணத்தில் அவங்க வீட்டை திறந்து கொடுத்தாங்க. என் வீட்டில் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி திறந்து கொடுத்தாங்க. அந்த சகோதரி ஒரு 18 வருஷத்துக்கு 20 வருஷம் முன்னாடி இறந்தாங்க. சரி, என்னால் சொல்ல முடியாது. ஆனால் செப்டம்பர் 19 அப்படின்றது தெரியும், ஆனால் எந்த வருஷம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த மறிச்சு போனவங்களை வந்து நாங்கள் ரொம்ப நினைக்கிறது இல்லை. இந்த கல்றையில் போய் கேண்டில் வைக்கிறது, குழி முழுகிறது, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் அப்படி பண்ண கிடையாது. அதனால எனக்கு அது தெரியாது. இந்த நான் ஒரு இடத்துல நான் பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8வது மாடியில் ஒரு மொட்டை மாடி, ஒரு டெரஸ். அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் நிற்கல ஒரு அழுத்தம் வந்துச்சு. என் சகோதரியை நினைச்சு, மூத்த சகோதரி அவங்க நினைச்சு வந்து ஒரு அழுத்தம் வந்துச்சு. என்னது இப்படி வந்துருச்சு? நம்ம எப்பவுமே நினைக்க மாட்டோமே, இந்த சகோதரியை நினைக்க மாட்டோம், யாரும் நினைக்க மாட்டோமே, ஏன் ஒரு அழுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அந்த இடத்துல ஏசப்பா எனக்கு வந்து நீங்கள் உங்கள் மடியை காட்டுங்க, உங்கள் மடியில் நான் சாயணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டோட கேட்கும்போது ஒரு ஆண்டவர் மடியில் சாய்ஞ்சது போல ஒரு தேற்றரவு எனக்கு உண்டாச்சு. உடனே ஒரு பெரிய ஒரு விடுதலை, மாபெரும் விடுதலை, பயங்கரமான ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவரை தேடி நம்முடைய பலவீனங்கள்ல, நம்ம சோர்வுகள்ல, நம்ம கவலைகள்ல, நம்முடைய பிரச்சனைகள்ல ஆண்டவர்கிட்ட தேடி, ஆண்டவரே நீங்க உங்களை நான் தேடுறேன், நீங்க எனக்கு வாங்க, எனக்கு ஒரு ஆறுதல் கொடுங்க, எனக்கு பலமா இருங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தரா இருங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு வந்து என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். ஏன்னா நான் நிறைய முறையில் இப்போ ரீசெண்டாக கூட இன்னைக்கு காலையில் கூட ஒரு 3 மணி போல கூட ஒரு சில பலவீனங்கள் என்னை வந்து என்னை தாக்கும் பொழுது கூட அப்படியே பலப்படுத்த முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்னை உடனே என்ன பண்ணார்? ஒரு தேற்றரவு பண்ணார். கர்த்தர் உடனே ஒரு பாதுகாப்பை கொடுத்தார், ஒரு விடுதலை கொடுத்தார். அதான் கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் மாம்சமாக இதை நான் செஞ்சு முடிச்சிருவேன், இதை நான் சரி பண்ணிடுவேன்னு கூடாதீங்க. ஆண்டவர் தேட ஆரம்பிங்க. இதுதான் நிபந்தனை.
இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள நிறைவேறும்னு சொன்னா இதான் நிபந்தனை. எதுக்கத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்க எங்க இருக்கீங்க இருந்தாலும், இதுக்காக நீங்க இப்படிதான் இருக்கணும் இல்லை. நீங்க நடந்துகிட்டு இருந்தாலும், உட்கார்ந்து இருந்தாலும், வேலை செஞ்சிருந்தாலும், வியாபாரம் பண்ணியிருந்தாலும், படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவர் தேடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட எந்த விஷயம் கொண்டு போகாதபடிக்கு நீங்க மாம்ச பலத்துல உட்காந்துட்டு நான் இதை சரி பண்ணிடுவேன், நான் இதை எப்படியாவது சீர்படுத்திடுவேன், இவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்களுக்கு தெரிய வேண்டாம், இது எதுக்கு அவங்ககிட்ட போய் பார்த்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி சொல்லாதபடிக்கு ஆண்டவர் தேட ஆரம்பிங்க. இது ஒரு நிபந்தனை. அடுத்தபடியாக மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். அடுத்து பார்க்கும்போது ஜெபம் பண்ணணும். இந்த மாசம் நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். தனி ஜெபமா இருக்கட்டும், குடும்ப ஜெபமா இருக்கட்டும், சபை கூடுதல் ஜெபமா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா இடைவிடாமல். அப்ப இடைவிடாமல் என்ன பாஸ்டர்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? சில சபைகள்ல 12 மணி நேரம், 18 மணி நேரம், 26 மணி நேரம், 36 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணணுமா? லிங்க் மாதிரி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? இல்லை. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நாளை காலையில 10 மணிக்கு அந்த ஜெபத்தை கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஜெபம் பண்றீங்கன்னா நாளை காலையில 6 மணி. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நீங்க குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு குடும்ப ஜெபம். இதை இடைவிடாமல் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நேரம் ஜெபம், அந்த ஜெபம் தடை செய்யப்படும். இல்லாட்டா வேற நேரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறீங்க. அந்த நேரம் என்ன, உங்களுக்கு ஒரு வேலையோ அல்லது வியாபாரமோ அல்லது கெஸ்ட் வந்துடுறாங்களோ, நண்பர்கள் வந்துடுறாங்களோ, இல்லை உங்களுடைய பலவீனமோ அந்த இதை பெருசாகும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை விட்டுறீங்க, அந்த ஜெபத்தை விட்டுறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தை விடக்கூடாது. அதான் வேதம். இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்னா இந்த நிபந்தனையை நீங்கள் முதல்ல எடுக்கணும். இந்த கண்டிஷனுக்குள்ள நீங்கள் வரணும். நிபந்தனை என்று சொன்ன கண்டிஷன். இந்த கண்டிஷனை நீங்கள் நிறைவு செய்யணும். இனிமேல் ஜெபத்தை இருக்கு. இப்போ நீங்கள் நீங்கள் ஜெபம் கொடுத்து வந்துட்டீங்க, நம்ம ஜெபம் கூட நடந்தாச்சு அப்படின்னா இனி அடுத்த உபவாச கூட்டம் என்னைக்கு நம்ம வைக்கிறோமோ அதில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண பங்கெடுக்கணும். இதே போல இடைவிடாதபடிக்கு உங்கள் ஜெபத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்க? நினைச்சா ஜெபம் பண்ணுறது, நினைக்கலன்னா ஜெபம் பண்ணுறது விட்டுறது, நினைச்சா ஃபாஸ்டிங் போகிறது, நினைக்கலாம் விட்டுறது, நினைச்சா பைபிள் அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பண்ணுறது. ஆண்டோட இஷ்டத்துக்கு நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்து 4வது காரியம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுத வாசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புங்கள். அடுத்து கடைசியா 4வது நிபந்தனை என்னன்னா மனம் திரும்பணும். அதாவது மனம் மாறணும். உங்க மனசை சரிப்படுத்தணும். மனசுக்குள்ள பாவங்களும் அது ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம். ஏன்னா அங்கே ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே அசுத்தங்கள், அக்கிரமங்கள், அதனால அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாதபடி நிப்பாட்டி வச்சுங்க. ஏன்னா இப்போ அதை வாசிப்போம். இப்போ அது வாசிங்க. அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரம நிமித்தம் உங்கள் அருவருப்பு நிமித்தம் உங்களையே அரோசிப்பீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய தவறான அந்த வழிகள், தவறான அக்கிரமங்கள் முற்றிலும் நீக்கி இன்னைக்கு மனம் திரும்பணும். இல்லை நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், நான் இப்படிதான் கீழ்ப்படியாமல் இருப்பேன், எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன், இப்படிதான் போவேன், என் இஷ்டத்தை தான் போவேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு மனம் திரும்பணும். மனம் திரும்பின பிறகு என்ன செய்யணும்? 8ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்? மனம் திரும்பிட்டு விட்டுறக்கூடாது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்ன? அவனுக்குள்ள வரக்கூடிய நல்லது எல்லாமே மற்றவங்களுக்குள்ள கலந்து போகணும். ஆமென். இந்த மாசம் இதுதான் உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொன்னால் நீங்க பண்ணின ஒவ்வொரு விண்ணப்பம், ஒவ்வொரு ஜெபம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக இது பண்ணணும். ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்காத தேவன் இல்லை.
ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை படைச்சு வச்சுக்கிட்டு மனுஷியை படைச்சு வச்சுக்கிட்டு ஐயோ அவனுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையே, படுக்கிறதுக்கு இடம் இல்லையே, வெளிச்சம் இல்லையே, தண்ணி இல்லையே, அப்படி யோசிக்கல. எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்குன பின்பது மனுஷியை உண்டாக்கினார். அப்படிதானே? அப்படிதான் செஞ்சாரு. மனுஷனை உண்டாக்கி வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உட்கார இடம் இல்லை, படுக்கிற இடம் இல்லை, அப்படியே யோசிக்கல. எல்லாம் அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் செய்து நிறைவேற்றி வச்சுட்டு தான் மனுஷனையும் மனுஷியும் இந்த பூமியில உண்டாக்கினார். ஆமென். அதே போல உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான அபிஷேகம், உங்களுக்கான பெருக்கம் எல்லாத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ளதான் நிபந்தனை இருக்கு, கண்டிஷன் இருக்கு. முதல் நீங்க என்ன செய்யணும்? தாழ்மைப்பட வேண்டும். ரெண்டாவது, முதல்ல தாழ்மைப்பட வேண்டும். ரெண்டாவது, இப்பயே மறந்துட்டீங்க, வீட்டுல போய் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. கர்த்தரை தேட வேண்டும். மூன்றாவது, ஜெபம் பண்ண வேண்டும். நாலாவது, மனம் திரும்பணும். மனம் திரும்பின பின்னாடி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். மனம் திரும்பிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, கூட்டி மொழிகை வீட்டை சுத்தம் பண்ணி வச்ச பிறகு அது வெறுமையா வச்சிருக்கணும். வெறுமையா வச்சா போன ஆவி 7 விதமான ஆவியோட உட்காந்து சொல்லுதா. அப்போ உங்களை விட்டு மனம் திரும்பின ஆவிகள் திரும்ப ஒண்ணுக்கு ஒன்று 7 விதமா உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து சபையில வரீங்க, நான் இதை இப்படி பேசுறேன், அப்படி செய்யறேன், இதை விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுறீங்க. ஆனால் நீங்க வெளியே போகும்போது நீங்க அந்த கனியை கொடுக்காமல் இருக்கிறதுனால மறுபடியும் 7 விதமான ஆவி கொடுக்கறதுனால நீங்க அடுத்த வாரம் ஏற்கனவே இருந்த பாவம், சாபத்தை, அக்கிரமத்தை விட 7 விதமா மாறிடும். இதுதான் விஷயம். விடுவேன்னு சொல்லி அழுது புலம்பினா பத்தாது, விட்ட பிறகு அது கனி கொடுக்கணும். அதான் விஷயம். அப்ப என்ன செய்யணும்? கூட்டி மொழியை சுத்தம் பண்ண பின்னாடி அந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வைக்கணும், ஜெபத்தை கொண்டு வைக்கணும், பரிசுத்த ஆவியை கொண்டு வைக்கணும், கீழ்ப்படுதலை கொண்டு வைக்கணும், உண்மையை கொண்டு வைக்கணும், சத்தியத்தை கொண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல உங்களுக்கு கனி கொடுத்துட்டே இருக்கணும். கனி கொடுத்தா தான் நல்லது. இப்போ வாசிப்போம். சங்கீதம் 107:35. என்னென்ன பெருக்கம் சொல்லிப்பான், என்னென்ன பெருக போகுது, எப்படி பெருக போகுது. 107:35. அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றலாகவும் மாற்றி, அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றப் போகிறார். ஆமென். தண்ணீர் தடாகமாக உங்களுடைய வாழ்க்கை, வறண்ட உங்களுடைய வாழ்க்கையை, வறண்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, வறண்ட உங்களுடைய பூமியுள்ள வாழ்க்கையை, மானசீகமான வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாக மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போறாரு? வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றப் போகிறார். அடுத்த வசனம். பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார், அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி. யாரெல்லாம் குடியேற்ற போறாங்க? பசித்தவர்கள். பசித்தவர்கள் யாரு? பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள். பற்றாக்குறையில் இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் குடியேற்ற பின்னாடி என்ன பண்றாரு? குடியேற்றுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன? குடியேற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப கடந்த 4 மாசத்துல இருந்து இங்க கொண்டு வந்து நம்மள புதிய மாசம் கொண்டு சேர்த்துக்கிறேன். இந்த புதிய மாசத்துல உங்களை எப்படி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு புதிய ஒரு கட்டுதல் கட்டுனோட நீங்க வேற கட்டுக்குள்ள போயிடக்கூடாது. ஒரு கட்டுதல். ஆமென். 30, 60, 100 கட்டி உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய வீட்டில் இருந்த பஞ்சம், வறுமை, கடன், வியாதி, மரணாவி, மரண பயம், செத்துறணும், செத்து போயிடுவேன், ஓடி போயிடுவேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன், இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் இப்ப நீங்க கட்ட போறீங்க. ஆசீர்வாதத்துல கட்ட போறீங்க, அபிஷேகத்துல கட்ட போறீங்க, பல்லவியில கட்ட போறீங்க, ஜெபத்துல கட்டப்பட போறீங்க. கட்டி உங்களை ஒரு அழகான ஒரு கட்டடமா கட்டி நிப்பாட்ட போறாங்க. ஆமென். அடுத்த வசனம். வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். பெரிய பலன் கிடைக்கும். எப்படி பலன்? வரக்கூடிய பலன், வரத்துள்ள பலன் அப்படின்னா வரவுகள் கிடைக்கும். எப்படிப்பட்டது? வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலன். அப்போ எனக்கு வேலை இல்லையே, இந்த மாசம் வேலை கிடைக்கும். வருமானம் இல்லையே, இந்த மாசம் வருமானம் கிடைக்கும். கல்யாணம் இல்லையே, இந்த மாசம் கல்யாணம் நடக்கும். பிள்ளைகள் இல்லையே, இந்த மாசம் பிள்ளைகள் பெறுவதற்கான வழிவாசல் திறக்கப்படும். சமாதானம் இல்லையே, சமாதானம் இந்த மாசம் வரும். சந்தோஷம் இல்லையே, சந்தோஷம் கிடைக்கும். நோயிலிருந்து விடுதலையே, இந்த மாசம் விடுதலை கிடைக்கும்.
ஆமென். பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாசம் உங்களை நடத்துவார். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அப்படியே உங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என் சுயத்தை கொண்டு வந்து உங்களை சும்மா ஆசை காட்டாதபடிக்கு, ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களை அலங்கடிக்காதபடிக்கு அந்த பைபிள் வசனத்தை மட்டும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆமென். சரிங்களா? அடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகுதியுமாக பெருகிற மல்டிப்ளே, மிகுதியுமாக நிரம்ப முடியாது, ஓவர்ஃப்ளோ ஆக முடியாது, நிரம்பி முடியாது, ஃபுல்ஃபுல்னஸ் ஆக முடியாது. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போறார். எப்படி அப்படின்னா குறையாதிருக்க பண்ணுவார். இந்த மாசம் உங்களுக்கு குறைகளையே காண மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த 2024 வருஷம் 5வது மாசம் மே 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்குள் விசேஷித்த உபவாச ஜெபத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது திருச்சபையை நாங்கள் நிற்கிறோம். ஏசப்பா, நான் நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தில் சொன்னது போலவே அந்த நிபந்தனைகளில் ஒவ்வொருவரும் நடந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுவிட்டோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஒவ்வொருவரும், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் இந்த வாக்குத்தத்தத்தில் எங்கெல்லாம் கடந்து போகுது அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும். தீர்க்க ஆயுசோடு முதிர் வயசோடு வாழ்ந்து பல்லுகி பெருகி எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும், பணம் வரவு பொருள்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும், ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டும், சபை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டும், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஆசீர்வாதத்தையும் குறைவிடாமல் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.